ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஸ்பீட் எக்ஸ்பீரிமெண்ட் வச்சு ஸ்பீட் கேமிங் ஃபெரோஸ். இது நம்ம சேனல் எக்ஸ்பீரிமெண்ட் ஃபெரோஸ்னு சொல்லிட்டு பாரு. நமக்கு எக்ஸ்பீரிமெண்ட் தான் நிறைய வீடியோஸ் போடுறோம் இல்லையா, அதனால் எக்ஸ்பீரிமெண்ட் தான் வருது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு ஒரு புதுசான ஒரு பிளேஸுக்கு போக போகிறோம். அது என்ன பிளேஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, கொஞ்சம் பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம் நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு கிஃப்ட் இருக்குது, அன்லாக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ கிறிஸ்மஸ் இன்னும் முடியல போல், இங்கே இருக்க ஐஸெல்லாம் இன்னும் உருகலை போல். ஸோ ஒரு வீடு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து புதுசாக ஒரு வீடு வாங்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த கேம்லலாம் ரியல் லைஃப் எபிசோட்ஸ் போடுறேன்னு சொன்னேன். அதெல்லாம் அதெல்லாம் நான் வந்து போடுறேன். இனிமேட்டு கரெக்டாக போட்டுருணும். இதெல்லாம் என்ன கைஸ், இது குதிரை வருது, வண்டி வருது, வேறு லெவல். ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த வீடு ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம ஒருத்தர் தங்கிறதுக்கு அவ்வளோ பெரிய வீடு தேவையில்லை, இருந்தாலும் வேறு ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கேன். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு வந்ததுனால விற்றுட்டேன் நான். வா சரி வாங்க, இந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு கூப்பிட்றேன். ஸோ இதுதான் காய்ஸ் அந்த வீடு, நல்லா பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஓப்பனாக இருக்குது, ஆனால் அந்த வீடு ரொம்ப ஓப்பனாக இருக்குது, அதனால் எல்லாருமே நம்மளை பார்ப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு இது பண்ணால் யாராலையும் நம்மளை பார்க்க முடியாது. ஸோ அங்கே ஒரு ஸ்க்ரீன் ஒரு பட்டன் கொடுத்துருக்கு இல்லையா காய்ஸ், இதை நீங்கள் அழுத்துனீங்கன்னா யாருக்கும் உங்களுக்கு தெரியாது. ஸோ இங்கே வந்து ஒரு அக்வாரியம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு டிவியும் ஒரு லிவிங் ஏரியாவும் இருக்குது. ஸோ இது வந்து கிச்சன்னு நினைக்கிறேன். வீடு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு டைனிங் டேபிள். ஸோ இது என்னது? ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது, ஒரு இது இருக்குது. இது என்னது? இது வந்து சினிமா தேட்டர்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்குது, வேறு லெவல் கைஸ் இந்த வீடு. ஆனால் ஃபர்னிச்சர் வீட்டில் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து அதிக ஃபர்னிச்சரையும் விரும்ப மாட்டேன் அவ்வளோக்கு. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது? இது ஒரு ரூம் நினைக்கிறேன். ஸோ டபுள் பெட்ரூம் இருக்குது, அதாவது ஒரு பெட்டு மேலே இன்னொரு பெட்டு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 3 அறை இருக்குது. இது என்னது? ஸோ இங்கே வந்து உட்காந்து பேசலான்னு நினைக்கிறேன். இது என்னது? ஸோ இது வந்து ஒரு பாத்ரூம். யாரா அவள் என் வீட்டுக்குள்ளலாம் வந்துட்டுருக்கா? அது யாருன்னே தெரியல. இங்கே ஒரு பெட்ரூமும் அது கூட ஒரு அக்வாரியமும் இருக்குது. ஸோ அந்த இடம் என்னென்னு நான் உங்களுக்கு இப்போவே சொல்லிடுறேன், ரொம்ப சஸ்பென்ஸான எனக்கு வேணாம். எனக்கு ரூபலாக்ஸ் விளாட்ற நிறைய பிளேயர்ஸ் அங்கே அந்த இடத்துக்கு போயிட்டு வருவாங்க. அதுதான் ட்ரீம் ஐலாண்ட். எஸ் கைஸ், ட்ரீம் ஐலாண்ட் தான் நம்ம போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு மாடு இருக்குது, அந்த மாடு வழியாகவும் போகலாம், இல்லை எப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ளைட் பிடிச்சும் போகலாம். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும்ல, அதனால் ஃப்ளைட் பிடிச்சே நம்ம அந்த இடத்துக்கு போவோம். ஸோ அந்த ட்ரீம் ஐலாண்ட் போயிட்டு நம்ம வந்து ட்ரீம் ஐலாண்ட் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். இந்த வாட்டர் பைக்கில் போனால் நாளைக்குள்ளே போய் சேர்ந்துருவோம் போல். இந்த வண்டி வேறு இவ்வளோ ஸ்லோவாக போகுது. ஸோ அங்கே ஏதோ ட்ரெயின் நிற்குது நம்மளுக்கே. ஸோ இந்த ட்ரெயின் எடுத்துக்கிட்டு கிளம்புனாமா? சரி வேணாம், இது நியூபோர்ட் டவுனுக்குள்ளேயே இருக்கட்டும். வேணாம், இது இந்த டவுனுக்குள்ளே இருக்கிறது தான் சேஃப். ஐயோ, ஃப்ளைட் கிளம்ப போகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ அடுத்த ஃப்ளைட்டுக்கு 5 நிமிஷம் இருக்குது, இன்னும் 5 மினிட்ஸு. கவலைப்படாதீங்க, இல்லைன்னா நம்ம எப்படி வேணால் போகலாம். நம்ம ஆனால் இந்த மாடு வழியாகவும் ஈஸியாக நம்ம கிளம்பி போயிடலாம். போகல, வேறு லெவலில் சூட் கேஸ் எல்லாம் எடுத்துட்டோம். போர்டிங் பாஸ்லாம் ரெடியாக வச்சுக்கணுமா? ஐயோ போயிட்டு அப்பாடா காய்ஸ், உள்ளே வந்துட்டோம் எப்படியோ. ஆனால் வேறு லெவலில் சூட் கேஸையும் வர வெளியில் தூக்கிட்டு வந்துட்டோம். செம்ம காமெடி போய் கைஸ் இதுதான். ஸோ இந்த ஃப்ளைட்டை வந்து நான் உங்களுக்கு சுட்டி காட்டலான்னு இருக்கேன். ஸோ இது எக்கானமிக் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம இங்கே தான் உட்காந்து ட்ராவல்லாம் நான் பண்ண மாட்டேன். இது ரெஸ்ட் ரூமா? ஓகே காய்ஸ், நான் அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு உங்களை கூப்பிடுறேன்.
ஓகே காய்ஸ், நம்ம ட்ரீம் ஐலாண்ட் கிட்ட வந்துட்டோம். இன்னும் 21 செகண்ட் தான் இருக்கான், இன்னும் 20 செகண்ட் தான் இருக்கான். ஓகே காய்ஸ், நான் ட்ரீம் ஐலாண்டில் இறங்கிட்டு கூப்பிட்றோங்களே. இன்னும் 10 செகண்டில் லேண்டிங் ஆக போதும் காய்ஸ். ஓகே காய்ஸ், வேறு லெவலில் லேண்ட் பண்ணிட்டாங்க ஃப்ளைட்டை. டேர் தராங்கடா சீக்கிரமா. ஓகே காய்ஸ், நம்ம ட்ரீம் ஐலாண்டில் ஒரு யாட். ஓகே காய்ஸ், நம்ம ட்ரீம் ஐலாண்டில் வேறு லெவலில் வந்து இறங்கிட்டோம். ஓகே கிளம்பலாமா? அந்த குதிரையில் போனால் வேகமாக போயிடலாம். ஸோ இங்கே வந்து ஜெட் ஸ்கீலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இந்த ட்ரீம் ஐலாண்டை இன்னொரு நாள் நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு புதுசாக ஒரு மேன்ஷனும் ஒரு ப்ராப்பர்ட்டியும் வாங்க போகிறேன். வேறு லெவலில் வாங்க போகிறோம் நம்ம. ஸோ இங்கே பில்டு பண்ணிடலாமா? வேணாம், இன்னும் கொஞ்சம் தூரம் போய் ஓகே காய்ஸ் இந்த இடத்துல பில்டு பண்ணுவோம். ஓகே 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 காய்ஸ். ஓகே காய்ஸ், வேறு லெவலில் நம்ம யாட்ச் வந்து ஒரு ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இந்த யாட்சில் நம்ம இப்போ ட்ரைவ் பண்ண போகிறது இல்லை. இருந்தாலும் இந்த யாட்சில் அவங்களுக்கு இன்னொரு நாள் சுற்றி காட்டலான்னு இருக்கேன். ஸோ அந்த ட்ரீம் ஐலாண்டில் நம்ம வந்து ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணலான்னு நான் இங்கே இருக்கேன். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய் பாய் காய்ஸ்.